Hi, my upcoming cost accountants. Welcome back to my channel. If you haven't subscribed my channel, please do subscribe my channel. ஸோ கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்துட்டு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க சம்ஸ்லாம் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் சம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சம்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் சம்ஸ் போட்ட மாதிரியே தான் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 21, 22 அண்ட் 23 ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வந்துட்டு ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோன்னா எல்லா சம்ஸுமே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நமக்கு இந்த அஞ்சு ஃபார்முலாஸ் மட்டும்தான். Material sub-usage and material mix variance, usage variance, price variance and cost variance. Material sub-usage formula standard quantity into standard price minus revised standard quantity into standard price. Material mix variance formula revised standard quantity standard price minus actual quantity and standard price. Material usage variance வேற material sub-usage ன்றது வேற. Usage variance வந்துட்டு standard quantity standard price minus actual quantity into standard price. Sub-usage க்குனா revised போடுவோம். இதுக்கு வந்துட்டு actual quantity into standard price போடுறோம். Material price variance வந்துட்டு actual quantity standard price minus actual quantity into actual price. Material cost variance ஓட formula standard quantity standard price minus actual quantity and actual price. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா சம்மும் ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு மெட்டீரியலுக்கு போடுறோம். இதே மாதிரி லேபர் அப்படின்றது இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் மெட்டீரியல்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் லேபர்னு போடுவீங்க, அவ்வளோதான். So illustration number 1 போலாம். Product A required 10 kg of material at a rate of rupees 4 per kg. The actual consumption of material for the manufacturing product A comes to 12 kg of material at the rate of rupees 4.50 per kg. நம்மளுக்கு வந்துட்டு காஸ்ட் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் படிக்கும்போதே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்ன, ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன, ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது இல்லையா? ஸோ அதை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 kg அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, இந்த ₹4 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி 12 kg, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு ₹4.50. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம எழுதிடலாம். standard quantity, actual quantity, standard price and actual price. So formula நமக்கு வந்து material cost variance கேட்டிருக்காங்க. So cost variance ஓட formula என்னன்னா standard quantity standard price minus actual quantity into actual price. So அதே மாதிரி நம்ம multiply பண்ணி ஆன்சர் வந்துட்டு ₹14 கிடைக்கும். இப்போ நெகட்டிவ்ல வரும் ஆன்சர் -54 அப்படின்றதுனால -14 வரும். ஆனால் ஆன்சர் வந்து நீங்கள் பாசிட்டிவ்ல தான் எழுதணும். லைக் ₹14 போட்டுட்டு நெகட்டிவ் வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் ஏன் போடுங்க. ஏ இண்டிகேட்ஸ் அட்வர்ஸ், ஏ ஃபார் அட்வர்ஸ். ஸோ நெகட்டிவில் வந்துச்சுன்னா அட்வர்ஸ், பாசிட்டிவில் வந்துச்சுன்னா ஃபேவரபிள். ஸோ ப்ராக்கெட்டில் வந்து எஃப்னு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். அதே மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிட்டு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் ₹8 கிடைக்கும். இதுவும் நெகட்டிவில் வரனால ப்ராக்கெட்டில் அட்வர்ஸ்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் வேரியன்ஸ். ப்ரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா ஆக்சுவல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் 6ன்னு வரும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1 இவ்வளோ தான். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 2 வந்துட்டு நெக்ஸ்ட் சம். The standard quantity and standard price of raw material required for 1 unit of product A are given as follows. Material X and material Y கொடுத்திருக்காங்க. Quantity and standard price. The actual production and relevant data are as follows. Material X வந்து 1100 at ₹3410. Material Y 1800 kgs at ₹3960. Calculate variances. Actual production was ₹500 units. Okay. நமக்கு வந்துட்டு ஆக்சுவல் டேட்டா தெரியும், ஸ்டாண்டர்டோடது நமக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவல் டேட்டா எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ஆக்சுவல் டேட்டா வரும் 1100 and 1800. ஸோ அது போட்டுக்கிறோம். ப்ரைஸ் வந்து 3410 and 3960. ஸோ ப்ரைஸும் 3410 and 3960. இந்த ப்ரைஸ் வந்து எப்படி 3.10 வந்துச்சு அப்படின்னா, இந்த 3410 இருக்குல்ல, 3410 டிவைடட் பை 1100 பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரைஸ் கிடச்சிரும் 3.1. அதே மாதிரி 3960 டிவைடட் பை 1800 பண்ணிங்கன்னா 2.2 கிடச்சிரும். ஸோ இதுதான் ஆக்சுவல் டேட்டா. ஸ்டாண்டர்ட் டேட்டா என்னென்னா, ஆக்சுவல் டேட்டாவை வச்சுட்டு ஸ்டாண்டர்ட் டேட்டா கண்டுபிடிக்கிறோம். லைக் 1800 இங்கெல்லாம் வச்சுட்டோம். இங்கே வந்து 500 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ என்னோடய குவான்டிட்டி மட்டும் எனக்கு தெரியும். அப்போது என்னோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இவ்வளோவா இருந்ததுன்னா என்னோட ஸ்டாண்டர்டோடது எவ்வளோவா இருக்கும். ஸோ 500 × 2 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர், அண்ட் 500 × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும்.
500 into 2 பண்ணிங்கன்னா 1000. உங்களோட ப்ரைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க 3ன்னு சொல்லிட்டு புக்கில். அதே மாதிரி 500 into 4 ப்ரைஸும் வந்து உங்களுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000. 2000 into 2 போட்டோன்னா 4000. ஸோ குவான்டிட்டி வந்துட்டு நமக்கு ஆக்சுவல் டேட்டாவோட தெரியும்ல. ஸோ அதே மாதிரி இப்போது 3410 டிவைடட் பை 1100 3.1 அண்ட் 3960 டிவைடட் பை 1800 2.2. ஸோ டோட்டல் நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டேட்டா எஸ்கியூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்துட்டு 7000. இது வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இது வந்துட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ 7370 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபார்முலாஸ் படி இப்போ வந்து எல்லாமே நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் மிக்ஸு அது எல்லாமே, அதனால நம்ம எல்லாமே போடுறோம். ஸோ வெறும் இப்போ வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா actual quantity divided by total standard quantity into standard quantity. இந்த actual quantity மே total actual quantity தான். நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல total actual quantity 2900. அந்த 2900 divided by total standard quantity எவ்வளோ? இதுதான் total standard quantity 3000. So divided by 3000 into standard quantity of A. எவ்வளோ standard quantity? 1000. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 966.67 கிடைக்கும். இதே மாதிரி பிக்கு பண்ணலாம். பிக்கு என்ன 2900 டிவைடட் பை 3000 இன்டூ 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தோட ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துருப்பாங்கல்ல. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 3 and 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. 3 and 2 ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ அதுவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2900 and 3867 டோட்டல் போட்டோன்னா 6767. ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வருது. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி 1100 into 3 1800 into 2 போட்டிங்கன்னா 6900. ஸோ இது நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாத்தோட ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட வேல்யூ, ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸோட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த தனித்தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட வேல்யூ. அதுக்கப்புறமா ஃபார்முலா எல்லாமே கண்டுபிடிக்கணும். மிக்ஸ் யூசேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸ் வேரியன்ட், சப் யூசேஜ் வந்து எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ சப் யூசேஜோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னா எஸ்கியூஎஸ்பி மைனஸ் ஆர்எஸ்கியூஎஸ்பி. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ எஸ்கியூஎஸ்பியோட வேல்யூ எவ்வளோ? 7000. அதே மாதிரி ஆர்எஸ்கியூஎஸ்பியோட வேல்யூ 6767. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 233. நமக்கு இது ஃபேவரபிள் பிகாஸ் நெகட்டிவ் வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸும் இதே மாதிரி தான். ஆர்எஸ்கியூஎஸ்பி மைனஸ் ஏக்யூஎஸ்பி போட்டிங்கன்னா ஆன்சர் 133. யூசேஜுக்கும் அதே மாதிரி தான். ப்ரைஸ் வேரியன்ஸ் அதே மாதிரி. அதுக்கப்புறம் காஸ்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ நம்ம அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் டோட்டலாக கடைசியில் கீழே எடுத்து எழுதினோன்னா இது நம்மளோட ஆன்சர். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 2 முடிஞ்சு. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3யும் வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் 1 and 2 மாதிரியே தான். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணணும், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4 போகலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் மிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் யூசேஜ். இங்கே 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 போட்டால் போதும். குவான்டிட்டி, யூனிட் ரேட், டோட்டல் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டோடது நமக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ டோட்டல். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட வேல்யூ தான் வந்துட்டு 200. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 200. அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸோட வேல்யூ வந்துட்டு 150. இது தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. அதனால் அதை கண்டுபிடிக்கணும். illustration number 4 revised standard quantity. Revised standard quantity எப்படி கண்டுபிடிப்போம்? actual quantity divided by total standard quantity into standard quantity. So நமக்கு actual quantity ஓட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும்ல. actual quantity total actual quantity ஓடது total actual quantity ஓடது 30, standard ஓட total 50, individual இருக்கிற 10 20 and 20 வச்சு போடணும். So total actual quantity 30. So 30 divided by total standard quantity 50 into 10. இண்டிவிஜுவலாக நம்ம மேலே இருக்கோம்ல 10 20 and 20 அது. இப்போ இதே மாதிரி பி அண்ட் சிக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 12 யூனிட்ஸ் கிடச்சிரும். இதுக்கப்புறம் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களே 2 3 and 6 யூனிட் ரேட்டு அதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 120 கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஏக்யூஎஸ்பியோடது பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் வந்துட்டு 113 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுவோம்? எஸ்கியூஎஸ்பி மைனஸ் ஆர்எஸ்கியூஎஸ்பி போட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் 80. ஃபேவரபுளாக இருக்கிறதுனால எஃப்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தான் மிக்ஸ் வேரியன்ஸ், யூசேஜ் அண்ட் ப்ரைஸ். ஸோ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4 இது தான்.
So illustration number 5. From the data given below, calculate material price variance, material usage variance and material mix variance கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டோடது நமக்கு தெரியும் 40 யூனிட்ஸ் அண்ட் 60 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க at ₹50 and at ₹40. அதே மாதிரி ஆக்சுவலோடது 50 யூனிட்ஸ் at ₹50 and 60 யூனிட்ஸ் at ₹45 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மெட்டீரியலோடது நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஸ்டாண்டர்டோடது, இது வந்து ஆக்சுவலோடது. 40 and 60 ஆட் பண்ணிங்கன்னா 100. ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 and 40. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட வேல்யூ 4400 நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஆக்சுவலோடது போடுறோம். ஆக்சுவல் போடும்போது 50 அண்ட் ஆக்சுவலோட ப்ரைஸ் வந்துட்டு 50. ஸோ இதோட டோட்டல் ஆக்சுவலோட டோட்டல் வந்து 110. அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் வந்துட்டு 50 and 45 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2500 and 2700 டோட்டல் 5200. ஸோ நம்ம இதே மாதிரி ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ இண்டிவிஜுவல் 40 போடுவோம்ல, இது மாதிரி போட்டு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5. ஓகே, 110 டோட்டல் நமக்கு கிடச்சிருக்குல்ல, டோட்டல் அது டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோடது 100 இன்டூ இண்டிவிஜுவலாக இருக்கிற அந்த 40 போட்டிங்கன்னா 44. அதே மாதிரி பிக்கு போடும்போது 110 டிவைடட் பை 100 இன்டூ 60 போட்டிங்கன்னா 66. ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பண்ணோன்னா நம்ம வெறும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 44 and 66. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 50 and 40, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2200 and 2640. உங்களோட டோட்டல் வேல்யூ 4840. ஸோ இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிருக்க எல்லா வேல்யூஸும் எழுதிட்டோம்னா SQSPயோடது 4400, ஆர் ரிவைஸ்டு குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோடது 4840, AQSP 4900 அண்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 5200. வேல்யூஸ் எழுதிட்டு ஃபார்முலா சப்ளை பண்ணலாமா? சப் யூசேஜோட ஃபார்முலா என்ன? SQSP மைனஸ் RSQSP போட்டிங்கன்னா 4400 மைனஸ் 4840 போட்டிங்கன்னா 440 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் RSQSP மைனஸ் AQSP போட்டோன்னா 4840 மைனஸ் 4900 60 rupees. மெட்டீரியல் யூசேஜ் போட்டோன்னா SQSP மைனஸ் AQSP 4400 மைனஸ் 4900 500 ஆன்சர். மெட்டீரியல் ப்ரைஸோடது போட்டோன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ் 4900 மைனஸ் 5200 rupees 300. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 காஸ்ட் வேரியன்ஸ் SQSP மைனஸ் AQAB போட்டோன்னா 4400 மைனஸ் 5200 800 rupees ஆன்சர். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 இவ்வளோ தான், சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு சம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6. மற்ற எல்லா சம்மும் இந்த சம்மில் இருந்த எல்லா சம்முமே இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13 வரைக்கும் இருக்க எல்லா சம்மும் இந்த ஃபார்முலாஸ் போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6 வந்து என்னென்னா, த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ₹100 kg ஆஃப் கெமிக்கல் D இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல் A 30 kg 40 kg அண்ட் 80 kg. இண்டிவிஜுவல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ச் 500ஓட கெமிக்கல் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஃப்ரம் மிக்ஸ் ஆஃப்னு கொடுத்து 140 220 440 கொடுத்து அவங்களோட இண்டிவிஜுவல் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. How do you yield and mix price factors contribute to the variance in the actual cost of per 100 kg of chemical D over the standard cost? ஸோ இதே மாதிரி தான் எல்லா சம் மாதிரி தான். இப்போ வந்துட்டு நமக்கு ஆக்சுவல் டேட்டா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. 30 × 4 போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துடும். 40 × 5 அண்ட் 80 × 6 போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்டோட டேட்டா கிடச்சிரும். ஆனால் ஆக்சுவல் டேட்டா வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 kg ஆஃப் கெமிக்கல் வந்துட்டு ஃப்ரம் அ மிக்ஸ் ஆஃப் கொடுத்து 140 220 அண்ட் 440 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணும்போது 140ஓட இது கொடுத்துருக்காங்களா, ஏவோட கெமிக்கல் எவ்வளோ 140 டிவைடட் பை 500 kgங்கிறது வந்துட்டு இந்த மிக்ஸில் தானே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 140 டிவைடட் பை 500 இன்டூ 100 kg. அந்த 100 kg அப்படின்றது அந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் 100 kg கொடுத்துருக்காங்களா அது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28. அதே மாதிரி 220 டிவைடட் பை 500 இன்டூ 100 போட்டிங்கன்னா 44. 440 டிவைடட் பை 500 இன்டூ 100 போட்டிங்கன்னா 88. ஸோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 160 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அதே மாதிரி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்க கொடுத்துருக்காங்களா கெமிக்கல் A 140 kg at ₹588. ஸோ 588 டிவைடட் பை 140 இன்டூ இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்க வேல்யூ 28 போட்டோன்னா நமக்கு ஆன்சர் 117.6 கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் 1056 டிவைடட் பை 220 இன்டூ
மேலே கண்டுபிடிச்சி வச்சிருக்க 444 போட்டிங்கன்னா 211.2. அதே மாதிரி 2860 டிவைடட் பை 440 இன்ட்டு 88 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ டோட்டல் போட்டிங்கன்னா 900.8. ஸோ நம்ம இது வந்து ஆக்சுவல் டேட்டாவோடது. இப்போது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். ரிவைஸ்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலோட டோட்டல் டிவைடட் பை ஸ்டாண்டர்டோட டோட்டல் இன்ட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட் வேல்யூ போடுவோம்ல. ஆக்சுவல் குவான்டிட்டியோடது 160 டிவைடட் பை ஸ்டாண்டர்டோட டோட்டல் 150 இன்ட்டு 30 போட்டிங்கன்னா 32. இதே மாதிரி ஏபிசிக்கு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். இதே மாதிரி எஸ்கியூஎஸ்பி, ஆர்எஸ்கியூஎஸ்பி, ஏக்யூஎஸ்பி, ஏக்யூஏபின்னு அதோட வேல்யூஸ் எழுதிட்டு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். இல்லை ஸ்டேஷன் நம்பர் 6 முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டோன்னா இருக்கிற எல்லா சம்ஸும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல லேபர் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் நம்ம இங்கே மெட்டீரியல்னு போடுறோம்ல ஃபார்முலாவில், மெட்டீரியலுக்கு பதிலாக லேபர்னு போட்டிங்கன்னா அதோட சம்மும் இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சேம் தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.